رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைத்தான்? இதுக்கான ஆன்சர் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். இதில் ஒரு துவாவை இன்று ஜுமா இரவு முதல் ஓத ஆரம்பித்து அரஃபா நாள், அதாவது துல்ஹஜ் பிறை 9 அன்று மஹ்ரிப் வரை ஓத வேண்டும். 2வது துவாவை அரஃபா அன்று ஓத வேண்டும். நான் சொல்கிற முறைப்படி இந்த 2 துவாக்களையும் நீங்கள் ஓதிவிட்டால் உங்கள் கஷ்ட காலத்தின் கடைசி நாள் அரஃபா நாளாக இருக்கும். அன்று முதல் உங்களை பிடித்த அனைத்து முசீபத்துகளும் நீங்கி ஒரு வளமான சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அது நீங்கும் இந்த 2 நாட்களில். அதில் முதல் துவா என்னன்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இதோட மீனிங் என்னன்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா. அவர்கள் ஓதியவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றவில்லை. சில நாட்கள் இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் நபி அவர்களை காப்பாற்றினார்கள். அதேபோல் நாமும் இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பித்து அரஃபா நாள் வரை தொடர வேண்டும். துவாக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துவா ஆகும். அந்த நாளில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, அதை எல்லாம் முடித்துவிட்டு அதிகமாக துவா கேட்க வேண்டும். குறிப்பாக அசர் டு மஹ்ரிப் இடைப்பட்ட இந்த நேரம் மிக சிறந்த நேரமாக இருக்கின்றது. எல்லா வேலைகளையும் விட்டு அவசியம் துவா செய்யுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துவாவை நாம் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் இந்த துவாவை இன்று முதலே ஓத ஆரம்பிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வேளை தொழுகையின் சஜ்தால தொழுகை முடிந்து என ஓதுங்க. இதற்கு என கொஞ்ச நேரம் ஒதுக்கி அமர்ந்து ஓதுங்க. பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க. இதே மாதிரி அரஃபா நாள் வரை ஓதுங்க. பிறகு அரஃபா நாள் அன்று ஓதக்கூடிய துவா ஒன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் ஓதிய துவா. அந்த துவா என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட மீனிங் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, ஆட்சியும் புகழும் அவனுக்கே சொந்தம், அவன் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். இந்த துவாவை அன்று முழுக்க ஓதுங்க. அரஃபா அன்று நோன்பு வைப்பது சுன்னா. இந்த நோன்பு நமது முன்பின் 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. அதனால் மறக்காமல் அன்று நோன்பு வைத்து அன்று முழுக்க இந்த துவாவை ஓதிவாங்க. கூடவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவையும் சேர்த்து ஓதுங்க. குறிப்பாக அசர் தொழுது மஹ்ரிப் வரை நோன்பு திறக்கும் நேரம் வரை இந்த 2 துவாக்களையும் அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. ஒன்று, கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் தரக்கூடிய துவாவை ஓதுறோம். 2வது, நாம் துவா கேட்க சிறந்த நாள் அரஃபா நாள் அன்று இந்த துவாவை ஓதுறோம். கூடுதலாக அந்த நாளுக்கு என்று இருக்கக்கூடிய இன்னொரு துவாவையும் ஓதுகிறோம். கடைசியாக நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துவா தடையில்லாமல் நிறைவேறும். நாம் துவா கேட்கும் நேரமும் இந்த நேரம்தான்.
இப்படி இவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் மொத்தமாக அமைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு சேர கிடைப்பது கஷ்டம். அது நமக்கு வர இருக்கிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தருவான். சொந்த வீடு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், திருமணமாக வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும், பிள்ளைகள் நன்றாக பிறக்க வேண்டும், அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், கடன் நீங்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என உங்களுக்கு என்ன எல்லாம் ஆசை இருக்குதோ அதை எல்லாம் இந்த ஒரு நாளில் கேளுங்க. இந்த 2 துவாக்களை ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான். நம்பிக்கையுடன் கேளுங்க. அந்த நாளை ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். உங்களால் எவ்வளவு துவா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக துவா செய்யுங்க. என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.